சொன்னீங்க தெரிஞ்சிருக்குமே. இப்ப நீங்க பாட்டில சொன்னா எப்படி தெரியும்? பாட்டில இல்ல பாட்டுல சொன்னீங்க தெரியல. கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்தி சொல்லுங்க அப்பதான் தெரியும். பாட்டு பாடி சொன்னீங்க தெரியல. சொல்லுங்க. பூலோகம் பூலோகம் தனலோகம் தபலோகம் ஈரேழு 14 உலகங்களில் பூலோகம் புல்லோகம் தப்பு பூலோகம் அப்படி பூலோகம் பூலோகம் புல்லோகம் நல்லா இருக்கு. நீங்க சொன்னது அப்படியே சொல்லிட்டு போறாங்க. யாரு? பூலோகம் புல். ஏய் விளக்கமா சொல்லுங்க. பூலோகம் பூலோகம் உபர்லோகம் உபர்லோகம் தனலோகம் தனலோகம் தபலோகம் தபலோகம் ஈரேழு 14 உலகங்களில் உலகங்களில் எடுக்கிறத எடுத்தா தான் கரெக்டா வரும். 8 திக்கு 16 கோணங்களில் 16 கோணத்திலையா? 8 16 கோணங்களில் கோணங்களில் அமரர் சித்தரும் சித்தரின் தைத்தீரும் கிண்ணர் கிண்ணர் வேக்கிய விந்தையர் பூதையர். அண்ணா சொல்லுங்க, அப்பதான் சொல்ல முடியும். இதே மாதிரி நீ முதல்ல சொல்லி இருக்கணும்ல. தீதரு தைத்தவரு டெய்லரு டெய்லரு கிழிச்சவரு பூதையரு கிண்ணர் கிருடர் திருடர் திருடர் வேக்கியர் வேக்கியர் விந்தையர் பூதையர் ஏகா சதித்தியர் சதித்தியர் சித்தி வித்தியாயிகள் ஆகாயவாசிகள் அந்தராஜேவர்கள் அந்தராஜ தேவர்கள். ஆமா அந்தர்ஜாதி தேவர்கள். அந்தராஜ தேவர்கள் மகாமுனிகள் மகாரிஷிகள் யானிகள் என்று போட்டக்கூடிய கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். சரி. 14 உலகத்தில் மேலே இருக்கும் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய இந்த உலகத்தை எங்கோ பின்னம் முடிக்கும் பிரமனோ என்பேன். அதாவது பிரம்மதேவன் உங்க பேரு. சரிங்க. ஆதி பேரை சொன்னா எனக்கு பிடிக்காது. பிண்டம் பிடிக்கும் பிரமனோ என்பேன். என்ன பிடிக்கிறது? பிண்டம். சரி சரி சொன்னீங்களா இல்லையா? எறும்பு கண யானை முதல் 84 லட்சம் உயிர் ஜீவன்கள். எப்படி? 84 லட்சம் உயிர் ஜீவன்கள். நடப்படை பரப்படை நீந்துவனை ஊர்வனை என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் உயிர் ஜீவன்களை எல்லாம் பிண்டம் பிடிக்கக்கூடியவன் நான். பிண்டம் பிடிக்கிறதா? உயிர்களை படைப்பது எல்லா உயிர்களையும் உன்னை படைத்தது நான் தான் பிரம்மன். அப்படியா? ஆமாடா. உன்னை எல்லாம் படைத்ததே நான் தான். என்ன படைச்சது நீங்க தான். அப்ப எங்க அப்பா சத்து கட்ட கூதி. உங்க அப்பனையும் நான் தான் படைச்சேன். அப்ப எங்க தாத்தா வந்து சத்து கட்டுவேன். உங்க தாத்தனையும் நான் தான் படைத்தேன். அவங்க அப்பா வந்து அவங்க அப்பனையும் நான் தான் படைச்சேன். உன் பையனுக்கே நான் தான் அப்பேன். என்னது? உன் பையனுக்கே நான் தான் அப்பேன். பைத்தியக்காரா. என் பையனுக்கு அப்பனா? ஆமாடா. நீயா? உன் மகனுக்கு நானே அப்பனாவேன். நீங்க பொட்டி எடுக்கடா. ஏடா நான் வீட்டுக்கு போறேன். இரு கொஞ்ச நேரம் ஆகும். என் பொட்டி எடுக்க நான் இருக்க மாட்டேன். என் பையனுக்கு இவன் தான் அப்பனா. அப்ப நான் வந்து அந்த அளவுக்கு இடிச்சு வாய் கூதியா? என் பையன் எடுக்கணும் நான் வீட்டுக்கு. அது மட்டும் இல்ல, உன் மகனுக்கு மட்டும் நினைச்சியா? உன் பிள்ளைக்கு நான் தான் அப்பேன். அப்ப என் பையனுக்கு பிள்ளைக்கு 2 பேருக்கு நீ தான் அப்பேன். ரெண்டுமே தகப்பேன். பொட்டி எடுக்கடா நான் வீட்டுக்கு போறேன். பொட்டி எடுடா. எடுங்க நான் போறேன். நாளை என்கிட்ட நல்ல விளையாட்டு இருந்துட்டு நேரமா கூத்து புடிச்சு அனுப்பிட்டு இவங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப என் பையனும் பிள்ளை இவனுதான். எப்படியோ போங்கடா. தினமும் நேரமா கூத்து போனேன் என்ன அனுப்பிடுவா. நான் போனதுக்கு அப்புறம் இவன் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணா இல்லையா, எங்க அண்ணன் கூத்து போயிட்டாரா சொல்லி வீட்டுக்கு கேட்கறேன். எனக்கு இப்பதான் தெரியுது. அப்ப என் பையன் பிள்ளையும் நீதான் வரண்டு பேசிக்கிறேன். அண்ணாவது நொண்ணனாவது இந்த பேச்சே நீ பேசக்கூடாது. என் பையன் பிள்ளை நீதான் அப்பேன். ஆமா. அப்ப நான் சும்மா பேசிக்கிறேன். நான் இல்லைன்னா உனக்கு குழந்தைய பிறந்திருக்காது. ஆமா, நான் தான் பிறக்க வச்சேன். இதே வேணாடா, தேவையில்ல போங்கடா. நான் வீட்டுக்கு போறேன். வேணாம். எங்க பஸ் இருக்குதா? இங்க வா. நடப்பயணம் நீ போறதுனா போ. அதுக்கே என் பைய எடுத்துட்டு போறதுல போறேன். என் பைய இது ஊம்பையா? என்ன யாரு ஊம்பையா? இல்ல ஊம்பையா? என் பைய என் பையங்கடா.
அதுக்கு அது டிச்சல் போட்டோம். நீங்க சாடி போடுங்க. எங்க கிளம்பிட்டு இவ்வளவு வேகமா? என் பொண்டாடி நீ போய் அவளை வெட்டாம விட மாட்டேன். ஏன்? என் பையனை பிள்ளை நீ தானப்ப, ஆமா, அவளை போய் வெட்டுவேன். ஏய், என்னடா முழுசா ஏய், என்ன பிரச்சனை? நீ அப்பனாப்ப நான் என்னன்னா நான் எப்படி கணக்கு? ஓ, தப்பா நினைச்சுக்கிட்ட. என்னண்ணா? அப்படி நினைக்காத. உன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்தில் வாழ உயிர் ஜீவன்கள் அனைத்துக்குமே நானே தந்தையானவன். அப்படின்னா அப்படி அப்படின்னு முதல்ல கேட்டுக்கணும். எல்லாத்துக்கும் அப்பனா புரியலையே. இதோ ஏய், யாரா நேரத்துக்கு பைபாசி போறது? இதோ உலகத்தில் உள்ள அனைத்து உயிர் ஜீவன்களையும் இந்த பிரம்மன் நானே உருவாக்கினவன். ஓஹோ, எல்லா உயிர்களையும் படைக்கிறது. இந்த சாட்டையை ஒருத்தன் உருவாக்கணும். அப்ப அவர் இதுக்கு தந்தை. அது போல ஒரு உயிரை, ஒரு குழந்தையை உருவாக்குவது இந்த பிரம்மனுடைய வேலை. சரி, அந்த குழந்தைக்கு அப்ப நான் தானே தந்தை. அப்படியா? இந்நேரம் எங்க வீட்டுல போய் என் வீட்டுக்காரி என்னென்ன பண்ணிருப்பேன். என்ன ஆகுது? பஸ் இருந்தா இப்ப என் வீட்டுக்காரி எது என்ன ஆயிருக்கு? அதுதான் எதனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றுவாங்க. அதனால கோபத்தில் எடுக்கும் முடிவு அது தவறானது. சரி, எல்லா உயிரையும் படைக்கிறது. சந்தோஷத்திலையும் கோபத்திலையும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்க கூடாது, சொல்லும் சொல்லக்கூடாது. ஆச்சரியக்காரனுக்கு புத்தி மட்டும். அதனால அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் இந்த பிரம்மனே தந்தையானவன், படைக்கின்ற கடவுள் நான். பறக்கும் வகை, பறக்கிறது, ஊர்ந்து போகும் வகை, ஆமா, நீந்துவது, அனைத்துக்குமே நானே தந்தையாக இருந்து அனைத்து உயிர்களையும் படைக்கின்ற கடவுள் நான். இப்படி சொன்னீங்களே, பரவாயில்ல சாமி. நேரம் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருக்கும். அப்படி இந்த உலகத்தை படைப்பது நானாக இருந்தாலும் உங்க அப்பா அம்மா யார்? என்னை படைத்தது யார்?
சொல்லுங்கய்யா. ஏய், சொல்லுங்கய்யா. சொல்லுங்க ஐயா. அப்படின்னு கேட்கணும். இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயாவப்பட்ட கருணாக இருக்கக்கூடிய கலியுக கருணாக இருக்கக்கூடிய கணேசன் ஐயா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். ஏய், போய் கோவணத்தை கட்டிக்கோ. எப்ப பார்த்தாலும் அம்மனத்தோடவே இருக்கிறான். கூட போட மாட்டேடா. இதோ 10 மாதம் முன்னொரு நாள் சரி உபாயம் திசுவின் அருகில் அங்க திரை சுமந்து விட்ட என் தாயோ ஆதிமூல நாராயணன் தாயும் தந்தையும் அவரே. ஓ, தாயும் அவரே தந்தையும் அவரே. ஆமா. அதே எப்படி இதோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டுமே குழந்தை பிறக்கும். ஆமா. ஒரு ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அதானே அப்படி என்று கேட்கிறார். என் தந்தையாகப்பட்டவர் திருப்பாக்கடையிலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை பூவை பூத்தது. ஓஹோ, திருப்பாச்சிக்கு பள்ளிக்கூடம் போகும்போது திருப்பாச்சிக்கு பள்ளிக்கூடம் போகும்போது 2 காட்டையும் எடுத்து அடிச்சு விடுவோம். திருப்பால் கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னா கடல் மேல தண்ணி மேல நீ படுப்பியா? படுக்க முடியாது. ஆனா எங்க அப்பா தண்ணியின் மீதே படுத்துட்டு இருந்தாரு. தண்ணியில படுத்திருந்தாரு எங்க அப்பா. எப்படி? தண்ணியில. ஆமா. அவ்வளவு போதையா? எங்க அப்பா யாரு? எத்தனை கோட்டுருங்க? எத்தனை அடிப்பாரு? என்ன தண்ணியிலே படுப்பாரு. உன் புத்தின்னு வைக்காத. ஏய், தண்ணின்னா கடல் மேலே படுத்து கொண்டிருப்பது. கடல்ல அப்பேற்பட்ட திருப்பால் கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அப்பா யாரு? யாரு? ஆதிமூல நாராயணன் ஸ்ரீமந்த கண்ணன். அட மாய பெருமாள். மாயவர் எம்பெருமான் பெருமாள் சாமி. ஆமா. அப்படிதான் உங்க அப்பாவா? ஆமாவா? சரி 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 சரி. அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போது தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை தடாகம் பூத்தது. அதன் மீது 5 சிரத்துடன் ஒரு அழகு குழந்தை பிறந்தது. அதுதான் இந்த பிரம்மன். அப்படியா? அந்த மாயனுடைய புள்ள உங்க பேர் பிரம்மன். அப்படி சொல்லுங்க விவரமா. அப்படி குழந்தை என்று அவர் பிறந்தால் அதை அரவணைத்து வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேணுமல்ல? ஆமா. அப்பேற்பட்ட என் தாய் ஆதி லட்சுமி தேவி. உண்மை. லட்சுமி தேவியும் ஆதிமூல நாராயணனும் ஈண்டெடுத்த செல்வனாம் இந்த பிரம்மன் எல்லா உயிரிலும் படைக்கிற வேலை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உண்மைதான். சரி. அது மட்டும் இல்லாமல் அப்படி சத்தியலோகத்தை ஆண்டு வந்தாலும் நான் மாலையிட்டு என்னுடைய தேவி கலைவாணி சரஸ்வதி. ஆமாப்பா. சும்மா கொண்டாடி பேர் சொன்னாரு. என்ன பேருங்க? கலைவாணி சரஸ்வதியோ என் தேவி. அருமையான பேரு. எப்படி கூப்பிடணும் சொன்னீங்களப்ப? சரஸ்வதிடா, கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி அப்பா. சரஸ்வதி என்ன சரஸ்வதி? சரஸ்வதி. சரஸ்வதி திருமணம் செய்து தக்கன் தரணி நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தை எல்லாம் படைக்கின்ற வேலையோ எனக்கு. சரி. சிவனுக்கோ படியலுக்கு வேலை, என் தந்தை கண்ணனுக்கோ அழிக்கும் வேலை, படைத்தல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவரிலே இந்த பிரம்மணம் ஒரு தேவனாக விளங்கி வரக்கூடியவன். அப்படிங்களா? இருந்தாலும் சரி சார். இன்று வந்த காரணம் என்ன? சீக்கிரமாக சென்று என் மனைவியை நான் பார்க்க வேண்டும். அப்படிங்களா? சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. திருமதேவனானவர் மனைவியாகிய தலைமகள் சரஸ்வதியை அழைக்க சரஸ்வதி தேவி சபை தருவார். மற்ற விஷயம் அவரால்